ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். நீங்க கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்றீங்களா? அப்போ உங்க மாஸ்டர் ஃபைல்ஸ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படி சேஃபா வச்சுக்கிறதுன்னு ஒரு சூப்பர் சிம்பிள் ட்ரிக் சொல்றேன். வாங்க பார்க்கலாம். டீச்சர்ஸ், ஒரு காமன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா? நீங்க கிரியேட் பண்ண அந்த மாஸ்டர் டாக்குமெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் டைப் பண்ணி அந்த ஃபைல ஸ்பாயில் ஆக்கிடுதா? இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்தான், ரைட்? எவ்ளோ நேரம் எடுத்து hours and hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் தெரியாம அதுல டைப் பண்ணிடுறாங்க. அப்புறம் நீங்க மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இல்லையா? உங்க டைம், உங்க எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. பட் கவலையே வேண்டாம். கூகுள் கிளாஸ் ரூம்லே இதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. ஒரே ஒரு கிளிக், அவ்வளோதான். உங்க மாஸ்டர் ஃபைலை எப்போமேக்கு சேஃபா வச்சுக்கலாம். எப்படின்னு பாப்போமா? ஸோ நீங்க ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா. ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எடிட் ஃபைல். இது நீங்க கொடுத்தீங்கன்னா ஐயோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஒரே மாஸ்டர் டாக்குமெண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மேக் அ காப்பி ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெஷ் காப்பி போயிடும். See the difference? எஸ், இந்த மேக் அ காப்பி ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் செட்டிங் தான் நம்ம ப்ராப்ளமோட ஹீரோ. இது என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க பேர்ல ஒரு தனி காப்பியா கிரியேட் பண்ணி கொடுத்துடும். ஸோ உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் எப்பவுமே சேஃபா, யாரும் தொடாம பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே, சரி. இது எப்படி செட் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் 5 கிளிக்ஸ் தான். வாங்க அது என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? கிளாஸ் ஒர்க்குக்கு போங்க. அதுல கிரியேட் அப்புறம் அசைன்மெண்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஃபைல கூகுள் டிரைவ்ல இருந்து அட்டாச் பண்ணுங்க. ரைட்? அட்டாச் பண்ணதும் அந்த ஃபைல் நேம் பக்கத்திலே ஒரு சின்ன ட்ராப் டவுன் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த மேஜிக்கல் ஆப்ஷன் மேக் அ காப்பி ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அசைன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அண்ட் ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். உங்க மாஸ்டர் ஃபைல் இப்போ பாதுகாப்பா இருக்கு. இனிமே நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவையில்ல. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட ஓன் காப்பி போயிடும். உங்க ஒரிஜினல் ஃபைல் எப்பவுமே சேஃப். என்ன ஒரு ரிலீஃப் இல்லையா? ரொம்ப நேரம் மிச்சமாகும். வெயிட், இப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் ப்ரோ டிப். ஓகே, இது கூகுள் கிளாஸ் ரூம்க்கு மட்டும் இல்ல, கிளாஸ் ரூம்க்கு வெளியில ஃபார் எக்ஸாம்பிள் உங்க காலீக்ஸ் கூட ஒரு டெம்ப்ளேட்டா ஷேர் பண்ணணும்னா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு சூப்பர் சிம்பிள் URL ஹேக் இருக்கு. ஸோ நீங்க ஷேர் பண்ண நினைக்கிற கூகுள் டாக், ஷீட் இல்ல ஸ்லைடை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ரஸ் பார்ல மேல இருக்கிற அந்த பெரிய URL இருக்குல்ல, அதை ஃபுல்லா காப்பி பண்ணுங்க. அந்த லிங்கோட கடைசியில பாத்தீங்கன்னா /editன்னு முடியும். அந்த /edit வார்த்தையை மட்டும் delete பண்ணிட்டு அதுக்கு பதிலா /copyன்னு டைப் பண்ணுங்க. அந்த புது லிங்கை இப்போ நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்க காலீக் அந்த புது லிங்க் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னு தெரியுமா? டாக்குமெண்ட் டைரக்டா ஓபன் ஆகாது. அதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல பெருசா would you like to make a copyன்னு ஒரு பட்டன் காட்டும். அவங்க அந்த மேக் அ காப்பி பட்டனை கிளிக் பண்ணா மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க கம்பல்சரியா காப்பி எடுத்து தான் யூஸ் பண்ணணும். உங்க ஒரிஜினல் ஃபைல் மறுபடியும் 100% சேஃப். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேப்பர்லெஸ் கிளாஸ் ரூம் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Want to learn more paperless classroom tricks? Reach out to support@c3itexperts.com or contact us on WhatsApp at +91 88258 22029. We host free tech training webinars for teachers every Wednesday.